ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, பொறுப்பால் அமைச்சியல் அந்த பாட்டில் இருக்கக்கூடிய வினைத்திட்பம் அப்படின்ற அந்த குறளில் தான் வினைத்திட்பம் அதிகாரத்தில் இருக்கிற குறள் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட குரூப் 4 சிலபஸில் 25 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒன்று தான். இதில் ஃபஸ்ட் குறள் பார்த்துடலாம். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற. அதாவது என்ன ஒரு செயல் உறுதி உடையவனாக இருந்தாலும் அவனுடைய மனத்தில் ஒரு திட்டம் இல்லாமல் அந்த செயலை அவன் செஞ்சான் அப்படின்னாலே அந்த செயல் வந்து அவனுக்கு ஒழுங்காக வராது அப்படின்றது தான் அவர் சொல்லியிருக்காரு. அதான் வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றைய எல்லாம் பிற அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து ஊறு ஊரால் உற்றபின் ஒல்காமை இவ்விரண்டின் ஆறு என்பர் ஆய்ந்தவர் கோல். அப்படின்னா ஊறு ஊரால்னால் ஒரு செயலை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு இந்த விஷயங்கள் இடைஞ்சலாக வரும் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி இடையூறு வருவதற்கு முன்பே அதை நீக்கணும். அப்படி இல்லைன்னா அதை மீறி நமக்கு இடைஞ்சல் வந்துருச்சு அப்படின்னா மனம் தளராது அதை செயலை செஞ்சு முடிக்கணும். இதுதான் அந்த அறிவுடையவருடைய கொள்கை அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் ஊரால் அப்படின்னா அந்த இடையூறு வருவதற்கு முன்பு அதை நீக்கணும். உற்றபின் வந்தபின் ஒல்காமை மனம் தளராமையை தான் சொல்கிறாங்க. இவ்விரண்டு ஆறு என்பார் ஆய்ந்தவர் கோல். இந்த ரெண்டுமே அறிவுடையவருடைய கொள்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கடை கொட்க செய்தக்கது ஆண்மை இடை கொட்கின் ஏற்றா விழுவம் தரும். அப்படின்னா செயலை முடிக்கும் வரை அதாவது நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம். நான் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம எக்ஸாம் முடித்து ஒரு போஸ்டிங் வாங்கினதுக்கப்புறமா அதை வெளிப்படுத்தினா அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வராது. மீன்ஸ் ஒரு செயலை சொல்கிறாங்க, எக்ஸாமை நான் மீன் பண்ணுறேன். ஒரு செயலில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும் அப்படின்றத வள்ளுவர் சொல்ல வர. கடை கொட்க செய்தக்கது ஆண்மை அப்படின்னா ஒரு செயலை முடிக்கும் வரை செயலை பற்றி வெளிப்படுத்தாமல் இருப்பது. அப்படி இடை கொட்கின்னா அப்படி நம்ம வெளிப்படுத்தாமல்னா அந்த வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஏற்றா விழுமம் தரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்ற சொல்கிறாங்க. சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். எல்லாருமே ஒரு விஷயத்தை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. பட் அதை நம்ம ஃபாலோ பண்ணி அந்த ஒர்க்கை கரெக்டாக செஞ்சு முடிக்கிறது அப்படின்றது நமக்கு ஒரு ஹார்ட்ஷிப்பாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் படிக்கிறோம் இல்லையா, நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் வருது இல்லையா, அதை தான் சொல்லியிருக்கார் வள்ளுவர். வீறு எய்தி மாண்டார் வினைத்திட்பம் வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும். அப்படின்னா வீறு எய்தி மாண்டார், என்னதான் ஒரு செயல் உறுதி உடையவராக இருந்தாலுமே அவருடைய பிளானுமே பார்த்திங்கன்னா அவருடைய செயல் உறுதி உடையவருடைய பிளான் மற்றவங்களுக்கு அதாவது வேந்தர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த வேந்தரையுமே கவர்ற மாதிரி இருக்கும். அவருடைய அந்த வினைத்திட்பம் அந்த செயலுக்குரிய வினைத்திட்பமானது வேந்தரையுமே கவர்ற மாதிரி மதிப்புடையதாக இருக்கும் அப்படின்றதான் சொல்ல வராங்க. வீறு எய்தி மாண்டார் செயல் உறுதி உடையவரின் வினைத்திட்பமானது வேந்தன் கண் ஊறு எய்தி உள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியராகப் பெறின். நினச்சதை நினச்ச மாதிரியே செஞ்சு முடிக்கிறவங்க தான் அந்த வினை வலிமை செயல் வலிமை எல்லாமே உடையவங்க அப்படின்னு சொல்ல வராரு. அடுத்து உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெருந்தேற்கு அச்சாணி அன்னார் உடைத்து. இது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதாவது உருவத்தில் எவ்வளவோ பெரிய தேராக இருந்தாலுமே அந்த தேர் சுழல்றதுக்கு அந்த அச்சாணி தான் சின்ன பொருளாக இருக்கிற அந்த அச்சாணி தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை மாதிரி தான் உருவு கண்டு எல்லாமே வேண்டும் உருள் பெரும் தேருக்கும் அச்சாணி அன்னார் உடைத்து. அடுத்து பார்த்திங்கன்னா கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல். அதாவது ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு என்ன இடைஞ்சலாக வந்தாலுமே நம்ம மனம் தளராமல் துவண்டு போகாமல் அந்த செயலை நம்ம செஞ்சு முடிக்கணும். அதாவது கலங்காது கண்ட வினைக்கண் துலங்காது தூக்கம் கடிந்து செயல், விரைவாக செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்ல வரார் வள்ளுவர். அடுத்து துன்பம் உறவரனும் செய்க துணிவு ஆற்றி இன்பம் பயக்கும் வினை. அதாவது
ஒரு இன்பம் பயக்கும் செயல், அதாவது நம்ம ஒரு போஸ்டிங் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த செயலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். நம்ம இடையில ப்ரிப்ரேஷனை விட்டு போயிருப்போம், இல்லைன்னா சம்திங் நமக்கு ஏதாவது இல்னஸ் இருந்திருக்கும். இந்த மாதிரி இருந்தாலுமே துன்பம் பல வந்த போதும் அதை வந்து துணிவுடன் அதை வந்து துணிவாற்றி இன்பம் பயக்குமே, அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும். அதான் துன்பம் உறவரினும் செய்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை வந்து துணிவுடன் வந்து அந்த செயலை செஞ்சு முடிக்கும்போது அந்த செயல் வந்து நமக்கு ஒரு இன்பம் தரக்கூடிய விஷயமா இருக்கும். அடுத்து வந்து எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகு. அதாவது என்ன ஒரு மன உறுதி உடையவராக இருந்தாலுமே என்ன ஒரு மன உறுதி உடையவராக இருந்தாலுமே அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகுன்னு சொல்லியிருக்காங்க. எனைத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாத உலகு. என்னதான் நம்ம வந்து எல்லா விஷயங்களையும் பெரியவங்களாக இருந்தாலுமே நம்மளுடைய மனசில் வலிமை இல்லை அப்படின்னா நம்மளை வந்து இந்த உலகத்தில் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க நம்மளை வேண்டாராக தான் கருதுவாங்க. ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் என்ன ஸ்டேட்டஸில் இருந்தாலுமே அவருடைய மனசுலேயே ஒரு செயலை நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்ற ஒரு வினைத்திற்பம் இல்லைன்னா அவர் வந்து ஒரு மக்களால் விரும்பப்படாதவராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.